சிவாஜி வைத்து பல திரைப்படங்களை தயாரித்து இயக்கிய முக்தா சீனிவாசனுக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கும் மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்திலே முக்தா சீனிவாசன் பணியாற்றிய காலத்திலிருந்தே நல்ல பழக்கம் உண்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு புதிய படத்துக்கு கதாநாயகனாக ஒப்பந்தமானார் எம்ஜிஆர். அந்த படத்திலே உதவி இயக்குநராக பணியாற்ற வி சீனிவாசனும் ஒப்பந்தம் செய்யப்பட்டார். புதிய நிறுவனத்திலே முக்தா சீனிவாசனை பார்த்து எம்ஜிஆர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்ததோடு மட்டும் இல்லாமல் இன்று இரவு என்னுடைய வீட்டுக்கு சாப்பிட வாங்க என்று முக்தா சீனிவாசனை அழைத்தார். சாப்பாட்டு மேஜையிலே எம்ஜிஆருடன் சாப்பிட்டு கொண்டிருந்த போது அந்த கம்பெனியை பற்றி தனக்கு தெரிந்த தகவல்களை எல்லாம் எம்ஜிஆரிடம் பரிமாறிக்கொள்ள தொடங்கினார் முக்தா சீனிவாசன். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மாதிரியான கம்பெனி. இங்கே மது ஆறாக ஓடும். இங்கே நடிக்க வர்ற கதாநாயகர்களுக்கு சர்வசாதாரணமாக பெண்கள் எல்லாம் அனுப்பி வைப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த கம்பெனியில் நீங்கள் நடிக்க வந்திருக்கீங்க. நீங்கள் எப்படிப்பட்டவர் அப்படின்னு எனக்கு தெரியும். இதிலேருந்து எப்படி நீங்கள் தப்பிக்க போகிறீங்க என்று எம்ஜிஆரை பார்த்து கேட்டார் முக்தா சீனிவாசன். முக்தா சீனிவாசன் அப்படி சொன்ன உடனே, என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா, நான் இது போன்ற சபலத்துக்கெல்லாம் ஆளாக மாட்டேன் என்று முக்தா சீனிவாசன் கிட்ட எம்ஜிஆர் சொல்ல, மனித மனம் எப்பவும் இது போன்ற சஞ்சலத்துக்கெல்லாம் ஆளாகிறது சகஜம்தானே என்றார் முக்தா சீனிவாசன். சரி, உனக்கு எனக்கு 100 ரூபா பந்தயம். இந்த படம் முடிகிற வரைக்கும் நீ இந்த நிறுவனத்தில் தான் பணியாற்ற போகிறேன், நானும் நடிக்க போகிறேன். படம் முடிந்ததுக்கப்புறம் நம்ம பேசுவோம் என்றார் எம்ஜிஆர். அந்த படத்துடைய படப்பிடிப்பு நடைபெற்ற போது முக்தா சீனிவாசன் சொன்னது மாதிரியே புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை நோக்கி பல வலைகள் வீசப்பட்டன. ஆனால் ஒரு வலையில் கூட எம்ஜிஆர் சிக்கலை. ஒரு வழியாக அந்த படத்துடைய படப்பிடிப்பு முடிவடைந்தது. சென்சாருக்கு அந்த படம் போச்சு. ஒரு கட்டு கூட இல்லை அப்படின்னு தணிக்கை குழுவினர் அறிவித்தார். அந்த மகிழ்ச்சியான செய்தியை எம்ஜிஆரிடம் சொல்வதற்காக சென்றார் முக்தா சீனிவாசன். படத்தில் ஒரு கட்டு கூட இல்லை அப்படின்னு சிரித்தபடியே எம்ஜிஆர் சொன்னபோது, அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல 100 ரூபாய் எடு என்றார் எம்ஜிஆர். 100 ரூபாயா, என்ன விஷயம் என்று முக்தா சீனிவாசன் கேட்டபோது, ஏன் என்கிட்ட பந்தயம் கட்டது மறந்து போச்சா, என்ன சொன்ன இன்னைக்கு, அவங்க வீசுகிற வலையில் நிச்சயமாக நான் விழுவேன் அப்படின்னு தானே சொன்னேன். நீயும் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு தானே இருந்த. அவங்க வீசின எந்த வலையிலையாவது நான் சிக்கினேனா என்று முக்தா சீனிவாசனை பார்த்து எம்ஜிஆர் கேட்டபோது முக்தா சீனிவாசனிடம் பதில் இல்லை என்பதுதான் உண்மை. இந்த சம்பவத்தை பற்றி ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கின்ற முக்தா சீனிவாசன், அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அந்த கம்பெனியால் கெடுக்கப்படாத நடிகர்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். எம்ஜிஆருக்கு அவர்கள் வைத்த பொறியில் 10ல் 1 பங்கு பொறியிலேயே பல நடிகர்கள் விழுந்திருக்காங்க. அப்படி இருக்க அதையெல்லாம் தாண்டி எம்ஜிஆர் தப்பித்து வந்தார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் மனம்தான் மனிதன் என்பதை எம்ஜிஆர் உணர்ந்திருந்தது தான் என்று அந்த பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார்.